ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி வீட்டில் ப்ளம் கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1.5 கப் ட்ரை கிரேப்ஸ், 1 கப் செரி, 2 கப் நட்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் 1 கப் நட்ஸும் 1 கப் டூட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் 2.5 கப் கிரேப் ஜூஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 3 நாள் வைங்க. 3 நாளுக்கு அப்புறம் அது இப்படி தான் இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து 1/2 கப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா பவுடராக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 5 முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி மைதா மாவுலேயும் ஒயிட் சுகர்லேயும் கேக் பண்ண போகிறதில்ல, நாட்டு சக்கரைலையும் வீட்லேயும் நம்ம கேக் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு நமக்கு 2.5 கப் நாட்டு சக்கரை தேவை. ஆல்ரெடி 1/2 கப் நாட்டு சக்கரை ஸ்பைசஸ் அரைச்சி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு 2 கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கப் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஊற வச்சுருந்த அந்த மிக்ஸ்சரை இதோடு சேர்ந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் அவனை 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கேக் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரை அதில் ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்போ தான் இந்த பேட்டர் மட்டுமே எனக்கு 2 ட்ரே ஃபுல்லாக வந்தது. அவனில் 15 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் வச்சுருங்க. 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் கத்தியோ அல்லது ஸ்டிக்கோ குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரும். அப்போ கேக் வெந்துடுச்சு. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹோம்மேட் கேக்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.